வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே அணியில் சர்ஃப்ராஸ் கான் தட்டி தூக்கிய தல தோனி அதிர்ச்சிகள் ஐபிஎல் அணிகள். அதாவது இதற்கு முன் நடந்த 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் சர்ஃப்ராஸ் கானை எந்த அணியும் ஏலத்தில் எடுக்கவில்லை. அதற்கு காரணம் உள்ளூர் டெஸ்ட் தொடரான ரஞ்சி டிராபியில் அவர் ரன் குவித்தாலும் ஐபிஎல் தொடரில் அவர் சரியாக செயல்படுவதில்லை என்ற ஒரு பேச்சுக்களும் உள்ளது. அதுதான் அவரை எந்த அணியும் வாங்காமல் போக காரணம். இதற்கு முன் அவர் சில ஐபிஎல் அணிகளில் இருந்து உள்ளார். ஆனால் அவரால் பெரிய அளவில் ரன் குவிக்க முடியவில்லை. அதன் பின் அவரை எந்த அணியும் ஏலத்தில் வாங்கவில்லை. ஆனால் தற்போது அவர் இந்திய டெஸ்ட் அணியில் அதிரடி ஆட்டம் ஆடியதை அடுத்து அவரை தங்கள் அணியில் எப்படியாவது சேர்க்க வேண்டும் என சில அணிகள் போட்டி போட்டு வருகிறது. முதலில் சிஎஸ்கே அணி மற்றும் கொல்கத்தா அணிகள் சர்ஃப்ராஸ் கானை வாங்க தங்கள் அணிக்கு இழுக்க முயற்சி செய்வதாகவும் கூறப்பட்டது. தற்போது ஏலம் முடிந்த நிலையில் அணியில் இருக்கும் ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டால் மட்டுமே ஏலத்தில் எந்த அணியும் வாங்காத ஒரு வீரரை மாற்று வீரராக தேர்வு செய்ய முடியும். அந்த வகையில் சிஎஸ்கே அணியின் சிவம் தூபே காயத்தில் சிக்கி இருக்கிறார். அதிரடி பேட்ஸ்மேனான அவர் ஐபிஎல் தொடரில் பங்கேற்பதில் சந்தேகம் எழுந்து உள்ளது. அவரால் முழு ஐபிஎல் தொடரிலும் பங்கேற்க முடியாது என்று கூறப்படும் நிலையில் அவரை அணியில் இருந்து நீக்கிவிட்டு அவருக்கு பதிலாக சர்ஃப்ராஸ் கானை சிஎஸ்கே அணி வாங்கலாம் என்றும் கூறப்பட்டது. தற்போது சிஎஸ்கே அணியுடன் மேலும் 3 அணிகள் போட்டி போடும் நிலை உருவாகி இருக்கிறது. ஆப்கானிஸ்தான் வீரர்கள் தேசிய அணியில் ஆடுவதை விட பல நாடுகளில் நடக்கும் T20 தொடர்களில் ஆடவே விரும்புகிறார்கள் என்பதால் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அமைப்பு அவர்களுக்கு ஐபிஎல் தொடரின் போது ஒப்புதல் அளிக்காமல் போகலாம் என்றும் கூறப்படுகிறது. அப்படி நடந்தால் 3 ஐபிஎல் அணிகள் பெரிதாக பார்க்கப்படும். அதில் முஜிபுர் ரஹ்மானை வாங்கியிருக்கும் KKR அணி மற்றும் ஃபசல் ஃபருக்கியை வாங்கியிருக்கும் SRH அணி மற்றும் நவீன் உல் ஹக்கை வாங்கியிருக்கும் லக்னோ அணி ஆகிய 3 அணிகளும் அவர்களுக்கு பதிலாக 3 மாற்று வீரர்களை தேட வேண்டும். அதனால் சர்ஃப்ராஸ் கானை அந்த அணிகளும் தங்கள் அணியில் சேர்க்க முயற்சி செய்யலாம். ஆனால் சர்ஃப்ராஸ் கானை இழுக்க நினைக்கும் சிஎஸ்கே அணிக்கு இது சிக்கல் ஏற்படலாம் என்றும் பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.